எனக்கு அடினோமயோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ என்னோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். யூட்ரஸே இன்ஃப்ளமேட்டடாக இருக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன் கம்மியாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும் அப்படின்றது ஒரு ஒரு யூகம் தான். அது ஒரு கெஸ் தான். கண்டிப்பாக ஆகுமா இல்லையான்லாம் தெரியல. டெய்லி நம்ம வெயிங் ஸ்கேல்ல பார்க்கும்போது அடடே நம்ம வந்து ஒரு 20 கிராம் குறைஞ்சிருக்கோம், 30 கிராம் குறைஞ்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு நம்ம சொல்லலாம் லுக்ஸ் டோன்ட் மேட்டர், லுக்ஸ் வந்து நம்ம வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்றது இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ். தண்ணி குடிக்க கூட பயப்படுவேன். இது வேயிங் ஸ்கேல நமக்கு காமிச்சிருமோ, நாளைக்கு நமக்கு இந்த ஃபுட்டை கட் பண்ணிடுவாங்களோ, அப்புறம் எத்தனை நாளைக்கு நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு ஃபியர்னு சொல்ல முடியாது, ஒரு ஆங்ஸைட்டி இருந்துச்சு தான். இந்த பீரியட்ஸ் பெயின் வரும்போது நான் ரொம்ப சஃபர் பண்ணுவேன். ஷூட்டிங் எப்படியாவது கேன்சல் பண்ணிடுங்க, நான் அழுவேன். அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுவேன். என்னால் நிற்க கூட முடியாது. சப்போஸ் நான் அன்றைக்கி ஷூட்டில் போய் நிற்கிறேன்னா எல்லாருமே அங்கே ஒரு மாதிரி டல்லாக இருப்பாங்க என்னை பார்த்துட்டு. ஸோ அவங்களால வந்து வேலையும் என்னை வச்சு கொஞ்சம் வாங்குறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஹியூமனிட்டி லெவல் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் விச் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்த ஃபேஸ் எதுவாக இருந்தது? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஆக்சுவலி க்ளீன் ஈட்டிங் தான். நம்ம வந்து என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அடுத்த ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. வெறும் வெள்ளரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட், காலிஃப்ளவர். இந்த வெயிட்டை தாண்டி எனக்கு மறுபடியும் என்னோட பீரியட்ஸ் பெயின் வந்துருமோன்ற ஒரு, நீங்கள் கேட்டிங்கல்ல ஏன் இந்த அப்சஷன் அப்படின்ட்டு, என் பீரியட்ஸ் பெயின் மறுபடியும் வந்துடக்கூடாது, நம்ம கஷ்டப்பட்டு ஒன்று இருந்திருக்கோம், இதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு 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 தாட்னால தான் இது வந்து. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ். நம்ம நிறைய தடவை உங்களை இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்போம், நிறையா சீரியல்ஸ்லையும் பார்த்துருப்போம். ஏன் நானே கூட இவங்களை முன்னாடி இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த தடவை எனக்கு உங்களை பார்க்கும்போது இவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எனக்கு ஒரு ஆஃப் ஃபேக்டர் மாதிரி இருந்தது. அதை பற்றி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். என் கூட இன்னைக்கு ஆக்டர் ஷாமந்தா கிரண் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கும். ஆல்ரெடி நான் அந்த இன்ட்ரோலேயே சொன்ன மாதிரி எனக்கு உங்களை டக்குன்னு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்தோன்னே என்ன ஒரு டோட்டல் சேஞ்ச் ஓவராக தெரியுது அப்படின்னு தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த சேஞ்ச் ஓவருக்கான ரீசன் என்ன? நம்மளை பார்க்குறோம் அப்படின்ற போது நமக்கே தோணும்ல, இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவராக ஈட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவுட் சைட் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வேயிங் ஸ்கேல் அதுக்காக காமிக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் 2 கிலோ கம்மி பண்ணுங்களேன், ஒரு 5 கிலோ கம்மி பண்ணுங்களேன், நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு. தென் ஐ ஆல்சோ தாட் பர்சனலி, இது என்னோட தாட், இந்த மாதிரி ஐ வாஸ் லூசிங் அ லாட் ஆஃப் ரோல்ஸ் பிகாஸ் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணலையோ, இல்லை என்னை விட எனக்கு கொஞ்சம் மெச்சோரான ரோல்ஸ் வருதோ, வரல பட் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து கான்ஷியஸாக எடுத்த ஒரு எஃபர்ட். ப்ளஸ் அ லாட் ஆஃப் ஹெல்த் ரீசன்ஸ்க்காகவும் எடுத்த ஒரு கான்ஷியஸான எஃபர்ட் தான். கண்டிப்பாக. அண்ட் நார்மலாகவே இந்த வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது அதை கண்டினியூ பண்ணுறது தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு அப்சஷன் தேவை. வாட் எவர் இட் இஸ், நான் அதை புஷ் கொடுக்க போகிறேன். அந்த அப்சஷன் என்ன? அது ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ பெருசாக, நான் இதுக்கு முன்னாடி நிறைய டயட்ஸ் பண்ணியிருக்கேன், கீட்டோ பண்ணியிருப்பேன். பட் மேக்ஸிமம் ஒரு 45 டேஸ் பண்ணுவேன், இல்லை ஒரு 1 மந்த் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நிறைய கிரேவிங்ஸ் வந்துடும். ஸோ நான் இதை ஆரம்பிக்கும் போது ஐ தாட் சரி போகிற வரைக்கும் போகலாம், சப்போஸ் நம்மளால முடியாட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு. பட் யூஸ்வலாகவே நான் ஒரு விஷயத்தில் மனசு வச்சுட்டேன் அப்படின்னா அப்புறம் அதை யாராலையுமே நிறுத்த முடியாது. நீங்களே வந்து இல்லை இது போதும் இதோட அப்படின்னா கூட நான் அதை வந்து ஐ ஷுட் ஃபீல் இட். மற்றவங்க சொல்லி நான் கேட்டிருந்தேன்னா அதை பண்ணியிருந்திருக்க மாட்டேன். ஐ திங்க் இந்த தாட் எனக்கா வந்ததுனால, அந்த ரியலைசேஷன் எனக்கா வந்ததுனால, அண்ட் ஐ ஸ்டார்டட் சீயிங் குட் ரிசல்ட்ஸ் கொஞ்ச நாள்லேயே. இட் டுக் சம் டைம். பட் டெய்லி நம்ம வேயிங் ஸ்கேலில் பார்க்கும்போது அடடே நம்ம வந்து ஒரு 20 கிராம் குறைஞ்சிருக்கோம், 30 கிராம் குறைஞ்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஒரு ரிசல்ட் ஒன்று கிடைக்கும் போது ஐ ஸ்டார்டட் லைக்கிங் மை செல்ஃப். நான் வந்து மிரரில் பார்க்கும்போது நம்ம சொல்லலாம் லுக்ஸ் டோன்ட் மேட்டர், லுக்ஸ் வந்து நம்ம வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்றது இட்ஸ் அ பர்சனல் சாய்ஸ். ஆக்சுவலி நானுமே வந்து அப்படியே பயங்கர அப்படியே ஒரு இந்த ப்ரெசன்டபிளாக இருக்கணும் இல்லை அந்த மாதிரிலாம் நான் ரொம்ப யோசிச்சதே கிடையாது.
நான் வந்து இருந்துப்பேன். எனக்கா தோணுனா நான் டயட் இருப்பேன். எனக்கா நோபடி கேன் அந்த தாட்ட வந்து யாராலயுமே என்கிட்ட இன்ஃப்யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்படி நானா அத உணர்ந்து நான் டெய்லி ரிசல்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். டெய்லி வேயிங் ஸ்கேல்ல வந்து எனக்கு கிராம்ஸ் கணக்குல குறைய ஆரம்பிச்சுச்சு. அண்ட் தென் பழைய ட்ரெஸ் எல்லாம் எனக்கு ஃபிட் ஆக ஆரம்பிச்சுச்சு. அண்ட் இது வந்து ஒரு அளவுக்கு சஸ்டெய்னபிளாவும் இருந்தது. ஸோ வென் ஐ ஸ்டார்டட் சீயிங் ரிசல்ட்ஸ், அடடே! இது நம்ம நல்லா இருக்கே! ஒரு மாரி காம்ப்ளிமெண்ட்ஸ் வர யாஹ்! ஆரம்பிக்கும். எப்படி பண்ணீங்கன்னு அட்டென்ஷன் வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நான் ஜென்யூனா வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் அப்சஷன் அது ஏன் வந்தது அப்டின்னா, இப்போ நான் வந்து ஒரு 20 கிராம், 30 கிராம் ஏறிட்டேன்னு வைங்களேன், ஐ அம் ஆன்சரபிள் டூ தட் வாட் எவர் தட் குரூப் இஸ். அப்புறம் எனக்கு அது பனிஷ்மென்ட் மாரி அன்னைக்கு நான் வந்து எதையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. ஒரு ம். புது ஐட்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. என்னோட பழைய வெயிட்டுக்கு நான் வர வரைக்கும் ஐ ஷுட் வெயிட். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. தண்ணி குடிக்க கூட பயப்படுவேன். இது வேயிங் ஸ்கேல்ல நமக்கு காமிச்சிருமோ, நாளைக்கு நமக்கு இந்த ஃபுட்ட கட் பண்ணிருவாங்களோ, ஓகே. அப்புறம் எத்தன நாளைக்கு நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஒரு ஃபியர்ன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆங்ஸைட்டி இருந்துச்சு தான். ம். ஸோ இப்போ நான் டயட் எல்லாமே முடிச்சுட்டேன். பட் எனக்கு இது லைஃப் ஸ்டைலாவே மாறியிருக்கு. 6 மணிக்கு மேல நான் சாப்பிடுறதில்ல. சுகர் நான் தொடவே இல்ல அதுக்கப்புறம். பிகாஸ் அதனால என்ன எஃபெக்ட்ஸ் வருது என் ஹெல்த்துக்கு அப்படின்றது எனக்கு வெயிட் போடுறது கூட இப்போ பிரச்சனை இல்ல. அது நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ம். வாக்கிங் போலாம், இல்ல எக்சர்சைஸ் பண்ணலாம். பட் சர்டன் ஃபுட்ஸ்லாம் நமக்கு இன்ஃப்ளமேட் ஆகுது பாடியில அப்படின்றபோது, அத கம்ப்ளீட்டா ஐய்யயோ! ப்ளீஸ் நான் மறுபடியும் இத கோ த்ரூ பண்ண விரும்பல அப்படின்ட்டு கான்ஷியஸா நான் வந்து இப்போ சுகர்லாம் எனக்கு ரொம்ப புடிக்கும். ம். பேசிக்காவே எனக்கு நான் ரொம்ப ஸ்வீட் டூத்தான ஒரு பெர்சன். யாஹ்! ஸோ எனக்கு அந்த சுகர பார்த்தோனே இதுக்காக நம்ம எத்தன நாள் உழைக்கணும்? இது நம்ம பாடியிலேருந்து டீடாக்ஸ் பண்ணணும்னா எவ்வளோ வேலை இருக்கு? அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம், இத நம்ம சாப்பிடாம இருக்கிறதே பெட்டர். என் டயட் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் இருக்கும் இப்போ. நான் ஓகே. சுகர் தொடவே இல்ல. எனக்கு அந்த கிரேவிங்ஸும் இல்ல. ஸோ இத பார்ட் ஆஃப் மை லைஃப் ஸ்டைலா ஆக்கிட்டேன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு கான்ஷியஸ் அப்சஷன் ஆர் எஃபோர்ட். கண்டிப்பா. ஆனா இப்போ இது இப்பன்னு இல்ல, முன்னாடியே ஒரு இன்டர்வியூலயுமே நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் வந்து ஸ்வீட் டூத்தாங்கிறதையே நீங்க அதில அட்மிட் பண்ணியிருந்தீங்க. இந்த ஸ்வீட் டூத்தா இருக்கிறவங்க நார்மலாவே ஒரு ஸ்வீட் பார்த்தா அத வந்து ஸ்டாப் பண்றதுங்கிறதும் சரி, ஜென்ரலா நான் ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பேன். சும்மா ஒரு ஸ்பூன் சுகர் எடுத்து சாப்பிடுறத முதற்கொண்டு நான் பார்த்துருக்கேன். அந்த ஒரு டோன்லேருந்து எப்படி அத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நீங்க நினைச்சீங்க? அண்ட் ஹவ் ஆர் யூ கண்ட்ரோலிங் இட்? கஷ்டம் தான். இப்போ எனக்கு உடம்பு சரியில்ல, இல்ல நான் லோவா இருக்கேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நான் டெசர்ட்டு இல்ல ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். அண்ட் இப்போ யாராவது என்ன சமாதானப்படுத்தணும்னா கூட ஒரு நல்ல சீஸ் கேக் ஆர்டர் பண்ணி தருவாங்க. ம். ஸோ இந்த மாதிரி இருந்த ஒரு பெர்சனுக்கு இது வந்து கஷ்டம் தான். இனிஷியலி ரொம்ப கஷ்டப்பட்டேன் தான். பட் எனக்கு என்னமோ தெரியல. அது மைண்ட் செட்னாலயா, இல்ல சுகர் கிரேவிங்ஸ் எனக்கு பெருசா வரல. இப்போ நான் எங்கேயாவது வெளியில போறேன்னா, சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஐ வில் டேக். ம். அது நம்ம பாடிய அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு, அது நம்ம சுகர ஸ்பைக் பண்ணாத அளவுக்கு என்ன லிமிட்டோ, அது ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆர் 3 ஸ்பூன்ஸ் ஜஸ்ட் டூ சாட்டிஸ்ஃபை த இது. பட் இது என்னன்னா, சுகர்ன்றது நம்ம வெறும் ஒயிட் சுகர மட்டும் தான் எடுத்துக்கிறோம். இதுல இன்க்ளூடட் வந்து ஜாகரி, ஹனி, எனி கைண்ட் ஆஃப் உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் குடுக்குது. ஈவன் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ். ம். ஸோ இது வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஏன்னா இது எல்லாமே பாடிய இன்ஃப்ளமேட் பண்ற ஒரு சரி ஓகே நமக்கு இதுல சாய்ஸ் வந்து இப்போ நான் கீட்டோ பண்ணிட்டு இருந்தபோது எனக்கு ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ் எடுத்துக்க முடியும். நான் கீட்டோ டெசர்ட்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஓகே. ஸோ எனக்கு அந்த சுகர் கிரேவிங்ஸ் வந்து அங்க எனக்கு பெருசா தெரியவே இல்ல. பட் இங்க வந்து ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சுகர்ஸ் ஈவன் ஃப்ரம் ஃப்ரூட்ஸ் எனக்கு வந்து கட் பண்ணிட்டாங்க. ஃப்ரூட்ஸ்ல இருந்துங்க. ஆமா. ஓகே. ஒரு லைக் நெறைய ஸ்டேஜ் வரைக்குமே ஃப்ரூட்ஸ் கிடையாது. ஸோ எனக்கு அந்த ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற சுகர் கூட அந்த ஃப்ருக்டோஸ் கூட எனக்கு இல்லாம நான் வந்து வாழ்ந்துட்டதுனால எனக்கு இப்போ அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. நம்ம நெனைக்கிறோம் சுகர் இல்லாட்டி ப்ரவுன் சுகரோ, இல்ல ஹனியோ, இல்ல ஜாகரியோ இதெல்லாம் ஹெல்தி ஆப்ஷன்ஸ் அப்படின்றது. பட் எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவலான ஒரு பிளட் ஸ்பைக் அந்த இன்சுலின் ஸ்பைக்கோ, இல்ல வந்து இன்ஃப்ளமேஷனோ இட்ஸ் காசிங் அப்படின்றதுனால, அம்மா நமக்கு இது வேண்டாம். அதுக்கு நான் இது இல்லாமலே இருந்துப்பேன். எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்றது அது மைண்ட் செட்டா வரணும். கொஞ்சம் கஷ்டம் தான். நைஸ். நீங்க சொல்லும்போது இந்த ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொன்னீங்க. ஸோ எதில போய் ஜாயின் பண்ணீங்க? எப்படி இந்த விஷயத்துக்குள்ள வந்தீங்க நீங்க? நான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் அப்படின்ற ஒரு ப்ரோகிராம் எடுத்துக்கிட்டேன். ஓகே. ஆ இது வந்து எனக்கு நான் முன்னாடி சொல்லியிருந்த மாரி எனக்கு அடினோமயோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ என்னோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். யூட்ரஸே இன்ஃப்ளமேட்டடா இருக்கிறதுனால, நம்ம பாடியில இருக்கிற இன்ஃப்ளமேஷன் கம்மியாச்சுன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும் அப்படின்றது ஒரு ஒரு யூகம் தான். அது ஒரு கெஸ் தான். கண்டிப்பா ம். ஆகுமா இல்லையான்லாம் தெரியல. ஸோ நான் எனக்கு இந்த பீரியட்ஸ் பெயின் வரும்போது நான் ரொம்ப சஃபர் பண்ணுவேன். ஷூட்டிங் எப்படியாவது கேன்சல் பண்ணிருங்கன்னு அழுவேன். அங்க இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுவேன். என்னால நிக்க கூட முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஐ ரியலி நீடட் டு டேக் கேர் ஆஃப் மை ஹெல்த். எனக்கு இல்லாட்டாலும் என்ன சுத்தி இருக்கிறவங்கள அது நெறைய புரியுது. அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சுச்சு. சப்போஸ் நான் அன்னைக்கு ஷூட்ல போய் நிக்கிறேன்னா, எல்லாருமே அங்க ஒரு மாரி டல்லா இருப்பாங்க. என்ன பார்த்துட்டு. யாஹ்! ஸோ அவங்களால வந்து
வேலையும் என்னை வச்சு கொஞ்சம் வாங்குறது கஷ்டமா இருக்கும். இட்ஸ் ஆன் ஹியூமனிட்டி லெவல் அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணுவேன், எக்ஸ்ட்ராவா பில்ஸ் எடுப்பேன். ஒரு 2 டேப்லெட் போட வேண்டிய இடத்துல 4 டேப்லெட் போடுவேன். வலி வரதுக்கு முன்னாடியே பயந்து பயந்து டேப்லெட்ஸ் எடுப்பேன். ஸோ இது எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற போது எனக்கு ஒருத்தங்க இதை சஜஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி. ஆனால் அவங்க வெயிட் லாஸ்க்காக தான் சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கு இது வந்து ரெண்டுமே ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி வெயிட் லாஸ்க்காகவும் எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் இட்ஸ் இம்ப்ரூவ்ட் மை ஹெல்த் அ லாட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பிரித்து ஃபேஸாக தான் கொடுப்பாங்க. எடுத்தோடனே மொத்தமாக கொடுத்துட மாட்டாங்க. பட் விச் ஃபேஸ் ஃபார் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்த ஃபேஸ் எதுவாக இருந்தது? எதை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இன்டேக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஆக்சுவலி க்ளீன் ஈட்டிங் தான். நம்ம வந்து என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பட் சில ஐட்டம்ஸ் நம்ம பாடியை அதிகமாக இன்ஃப்ளமேட் பண்ணுற ஐட்டம்ஸ். இதில் எனக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்ததுன்னா, நம்ம வந்து கோதுமை வந்து சப்பாத்தி சாப்பிட்டு வெயிட் கம்மி பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி தால்ஸ் வந்து ரொம்ப எல்லாமே ஹெல்தி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இன்ஃபேக்ட் சோயா சங்க்ஸ்லாம் கூட எனக்கு கட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் இட்ஸ் ஜெனட்டிக்லி மாடிஃபைட் ஃபுட் அப்படின்னு எதெல்லாமோ டேர்ம்ஸ் இருக்குது அதுக்கு. அமெரிக்கன் கார்ன், சோயா, தால்ஸ், சுகர், மைதா, ரவா, பார்லி. ஸோ மேஜராக வந்து க்ளூட்டன் வந்து கம்ப்ளீட்டாக கட்டு. சுகர், எனி ஃபார்ம்ஸ் ஆஃப் சுகர் கட்டு. அப்புறம் பருப்பு வகைகள், நம்ம தோரம் பருப்பு, பாசிப்பருப்பு. ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் ஆனது மட்டும்தான். லைக் வாட் எவர் யூ கேன் ஸ்ப்ரவுட் இட், அதை ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் கட் பண்ணிட்டாங்க. சாம்பார் பொடி கூட கிடையாது. பிகாஸ் அதில் தால்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள் கட் பண்ணிட்டாங்க. பட் அதுலேயுமே நான் என்ன பண்ண முடியும், இப்போ நம்ம ஒரு அவியல் பண்ணி சாப்பிடலாம், இல்லை ஒரு மோர் குழம்பு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன். அது ஒரு 2 வீக்ஸ் போச்சு. அடுத்த ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. வெறும் வெள்ளரிக்காய், கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட், காலிஃப்ளவர், இந்த மாதிரி ஒரு 10 வெஜிடபிள், அவ்வளோதான். அதில் வந்து சில்லிஸ் மெயினாக கட் பண்ணிட்டாங்க. சில்லி எனி ஃபார்ம் ஆஃப் சில்லி, டொமேட்டோ கூட இருக்காது, மஷ்ரூம் இருக்காது. ஸோ அந்த ஒரு 10 வெஜிடபிள், அதில் வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போட்டு சாப்பிடலாம். அண்ட் இந்த சால்ட் அண்ட் பெப்பர்ன்றது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 months வரைக்கும் போச்சு. நோ சில்லிஸ், நோ ஸ்பைசஸ். பேசிக்காக வெறும் இந்த கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமோ தவிர, மற்றபடி நமக்கு காரமாக இருக்கிறது எல்லாமே கட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு. இல்லை யோசிச்சு பார்க்குறேன் நான், வெறும் ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் வச்சு சர்வைவ் பண்ணோன்னா என்ன ஆகும்? ஒரு கட்டத்தில் எனக்கு பெப்பர் கூட வேணாம், என்னை விட்டுருங்க அப்படி இருந்தது எனக்கு. பட் ஆனால் அதான் சொன்னேன், இந்த ஜேர்னி ஆரம்பிக்கும் போது ஒரு சிலர் இது ஏன் அவசரப்படுறாங்கிற ஒரு கேள்வி இருக்கும். பட் அவங்களோட ரியாக்ஷனை முடிக்கும் போது என்னவா இருந்தது அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி? ஆமாம்மா, என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் எனக்கே ஃபர்ஸ்ட் இந்த டயட் பற்றி ஐடியா கிடையாது. ரொம்ப ரேண்டமாக தான் ஜாயின் பண்ணேன். ஸோ இது என்ன பண்ணும், இது நிஜமாவே நமக்கு வெயிட், பட் ஐ சா ரியல் ரிசல்ட்ஸ் இன் ரியல் பீப்புள். இப்போ நிறைய செலிப்ரிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி என் கூட இருக்கிறவங்க நான் வந்து இதில் நிறைய ரிசல்ட்ஸ் பார்த்தேன், விச் வாஸ் ரியலி இன்ஸ்பைரிங். ஸோ ஐ தாட் சரி இது ஏதோ ரிசல்ட்ஸ் இருக்கும் தான் அப்படின்ட்டு. பட் சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது தெரியாதுல்ல. நான் யார்கிட்டையுமே சொல்லலை. நான் பாட்டுக்கு போயிட்டு காசை கட்டி ஜாயின் பண்ணிட்டேன். என்ன ஆகுதோ பார்த்துக்கலாம். வேஸ்ட் ஆனால் காசு வேஸ்ட் ஆகுது, பிரச்சனை இல்லை. பட் வென் தே சா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து உனக்கு என்ன பைத்தியமா, எங்கள் அம்மா சொல்லக்கூட சொல்லியிருக்காங்க, அடுத்தது ஒரு டயட் சேரு, இந்த வெறும் தண்ணி மட்டும் கொடுப்பாங்க, அதை குடிச்சிட்டு நான் வெயிட் கம்மி பண்ணிட்டேன்னு சொல்லு அப்படின்லாம் சொன்னாங்க ஃபர்ஸ்ட். பட் வென் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வென் மை ஃபேமிலி saw me கெய்னிங் மை ஹெல்த் பேக், இல்லை அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ். நான் சாப்பிடாம ஸ்டார்வ் பண்ணி அப்படிலாம் வெயிட் லூஸ் பண்ணல. நான் ரொம்ப ஹெல்தி வேலை, எனக்கு எது செட் ஆகுது. இப்போ எனக்கு லைஃப் லாங் வந்து எனக்கு தெரியும் எந்த ஃபுட் எனக்கு செட் ஆகும், எது செட் ஆகாது, என் பாடிக்கு எது ஒத்துக்கல அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் உங்களுக்கு தெரியாது நீங்கள் எது உங்களுக்கு ஒத்துக்கலன்ட்டு. நம்ம அதை ஹெல்தின்னு நினச்சி சாப்பிட்டுட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு கோவக்காலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு கோவக்காய் செட் ஆகலை. அது எனக்கு தெரிஞ்சிச்சு. கேபேஜ் செட் ஆகலை, மோர் செட் ஆகலைங்க. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இராடிகேட் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ். எனக்கு இப்போ அதை பார்த்தா எனக்கு ஐயோ வேணாம், இது என் பாடியை இன்ஃப்ளமேட் பண்ணிடும். இதை வெயிட்டை தாண்டி எனக்கு மறுபடியும் என்னோட பீரியட்ஸ் பெயின் வந்துருமோன்ற ஒரு, நீங்கள் கேட்டிங்கல்ல ஏன் இந்த அப்சஷன் அப்படின்ட்டு, என் பீரியட்ஸ் பெயின் மறுபடியும் வந்துடக்கூடாது, நம்ம கஷ்டப்பட்டு ஒன்று இருந்திருக்கோம், இதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு தாட்னால தான் இது வந்து